அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். ஆபரேஷன் எபிக் ஃபியூரி என்ற பெயரில் ஈரான் மீது அமெரிக்கா கடந்த ஒரு மாதமாக நடத்தி வரும் அதிரடி தாக்குதலில் ஈரானின் ராணுவ பலம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போதைய போர் நிலவரப்படி ஈரானின் கடற்படை மற்றும் விமானப்படை உருக்குலைந்து விட்டதாகவும் அவர்களின் முக்கிய ராணுவ தலைவர்கள் பலர் கொல்லப்பட்டு விட்டதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். மேலும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இயக்கும் ஈரானின் திறன் பெருமளவு முடக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் ஆயுத தொழிற்சாலைகளும் சுக்குநூறாக உடைக்கப்பட்டுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா தொடர்ந்து வெற்றிகளை குவித்து வருவதாகவும் கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றியை தற்போது அமெரிக்கா அடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதில் தாங்கள் இறுதியாக உள்ளோம் என்று கூறிய ட்ரம்ப், ஈரான் உடனான இந்த போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என உத்தரவாதம் அளித்துள்ளார். தான் அதிபராக பொறுப்பேற்ற நாள் முதலே ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என சூளுரைத்திருந்ததை அவர் இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு நினைவு கூர்ந்தார். சுமார் 47 ஆண்டுகளாக அமெரிக்காவிற்கு எதிரான அழிவு மனப்பான்மையை ஈரான் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். முந்தைய ஒபாமா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ரத்து செய்தது மற்றும் காசிம் சுலைமானி கொல்லப்பட்டது போன்ற தனது கடந்த கால கடுமையான நடவடிக்கைகளையும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டினார். எந்த ஒரு அமெரிக்க அதிபரும் செய்ய தயங்கிய விஷயங்களை தான் துணிச்சலாக செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆரம்பத்தில் தூதராக ரீதியிலான அமைதி பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்கா தயார் நிலையில் இருந்தும் அதை நிராகரித்துவிட்டு அணு ஆயுதங்களை தயாரிப்பதில் ஈரான் பிடிவாதமாக இருந்ததாலேயே இந்த போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது என டொனால்டு ட்ரம்ப் தனது உரையில் திட்டவட்டமாக தெளிவுபடுத்தியுள்ளார். Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.